Hi, welcome you to Learn English. ஒரு பொருளை காமிச்சு இந்த பொருள் என்ன, இந்த பொருள் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத இங்கிலீஷில் சொல்கிறப்ப எந்த டென்ஸ் யூஸ் பண்ணுவோம்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். அப்போ இட் இஸ், திஸ் இஸ், நான் ஒரு பிக்சரை பார்க்கிறேன், நான் ஒரு புக்கை பார்க்கிறேன், ஐ see a picture, ஐ see a book, இந்த மாதிரி சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லுவோம். அதுக்கப்புறம் அதனுடைய யூசேஜ், இது எதுக்கெல்லாம் பயன்படுது? இட் இஸ் யூஸ்டு டு, திஸ் இஸ் யூஸ்டு ஃபார், த யூசஸ் ஆஃப் திஸ் புக், இந்த மாதிரி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம். தென் அதனுடைய தன்மை, கலர், குவாலிட்டி, இதெல்லாம் சொல்லலாம். ஸோ ஒரு பொருளை பார்த்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இந்த வீடியோவில் நான் 3 ஆப்ஜெக்ட்ஸ் காமிக்க போகிறேன். ஒன்று ரிமோட் கண்ட்ரோல், இன்னொன்று பிளான்ட், செடிகள், இன்னொன்று டிக்ஷனரி. இந்த 3 பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறீங்க. ஃபர்ஸ்ட் ரிமோட் கண்ட்ரோல். இந்த ரிமோட் கண்ட்ரோல் பார்த்த உடனே உங்களுக்கு என்னென்னு தோணுது? சிம்பிளாக சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். எந்த டென்ஸ் யூஸ் பண்ணணும்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஸோ வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். மாடல் சென்டென்சஸ் a few செகண்ட்ஸ்க்கு அப்புறம் டிஸ்பிளே ஆகும். This is a remote control. இது ஒரு ரிமோட் கண்ட்ரோல். It looks like television remote control. இது பார்ப்பதற்கு டிவி ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி தெரியுது. It is black in color. ஓகே, இது இந்த ரிமோட் கண்ட்ரோலோட கலர் black. The color of this remote control is black. அதே சென்டென்ஸ் வேறு மாதிரி சொல்கிற பாருங்க. It is black in color. இதுவே the color of this remote control is black. It has small buttons. ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ். இதில் சின்ன சின்ன பட்டன்ஸ் இருக்கின்றன. It has small buttons. There are small buttons in this remote control. ஸோ இந்த மாதிரி வேறு வேறு டைப்லையும் சென்டென்சஸ் சொல்லலாம். There are some color buttons too. இந்த டூ அப்படின்னா என்ன அர்த்தம்? கலர் பட்டன்ஸ் கூட இருக்குது. There are some color buttons too. I could see red, green, yellow and blue color buttons. என்னால் ரெட் கலர், க்ரீன் கலர், எல்லோ கலர், ப்ளூ கலரை பார்க்க முடிகிறது. There is a volume or sound control button and channel changing button. ஸோ இன்னும் நிறைய சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம். At the top there is a mute button. இந்த ரிமோட் கண்ட்ரோலில் டாப்பில் மியூட் பட்டன் இருக்குது. I see more buttons with some symbols. நிறைய சிம்பிள்ஸோட பட்டன்ஸ் இருக்குது. Some buttons are having number. சில பட்டன்ஸில் நம்பர் இருக்குது. All of us in our home are having TV and remote control. எல்லோருடைய வீட்டிலும் இப்போ ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது, டிவி இருக்குது. ஸோ ஒரு சின்ன ரிமோட் கண்ட்ரோலை வச்சு இத்தனை சென்டென்சஸ் நம்மளால் ஃப்ரேம் பண்ணி சொல்ல முடியுது, பேச முடியுது. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஒரு பிக்சரை பார்த்து, ஒரு பொருளை பார்த்து உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது அப்படின்னா உங்களுடைய இங்கிலீஷ் ஸ்கில் நல்லா இருக்குன்னு அர்த்தம். உங்களுடைய இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு தான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன் இந்த சேனலில். சேனல் வீடியோஸ் பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். நெக்ஸ்ட் பிக்சர் பிளான்ட்ஸ், செடிகள். துளசி செடி இருக்குதுன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஓகே, அது ஒரு பாட், ஒரு பானையில் இருக்குது. பார்க்குறதுக்கு க்ரீன் கலரில் இருக்குது. ஓகே, எல்லா செடிகளும் க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ இதை வச்சு நீங்கள் என்னென்ன சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண முடியும், என்னென்ன சொல்ல முடியும், ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிள் சென்டென்சஸ் க்ரியேட் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஃப்ரேம் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இட் இஸ் எ பிளான்ட். இது ஒரு செடி. இட் இஸ் எ ஸ்மால் பிளான்ட். இது ஒரு சிறிய செடி. இட் இஸ் இன் எ பாட். இது ஒரு பானையில் இருக்கிறது. It is in a pot. This is a tulasi plant. இது துளசி செடி. This plant has some flowers. இந்த செடியில் சில பூக்கள் இருக்கிறது. It is a medicinal plant. இது ஒரு மருத்துவம் குணம் கொண்ட செடி. It is a medicinal plant. இதே சென்டென்ஸை it has medicinal value இந்த மாதிரியே சொல்லலாம். இதில் மருத்துவம் குணம் இருக்கிறது. The leaves are used in medicines. இலைகள் மருந்துக்கு பயன்படுகின்றன. We can chew.
and eat the raw leaves of this plant. இந்த plant, இந்த செடியின் இலைகளை raw பச்சையாக சாப்பிடலாம். We can chew and eat the raw leaves of this plant. This plant has tiny branches. ரொம்ப சிறிய கிளைகள் இருக்கிறது இந்த செடியில். It looks green. இது பார்ப்பதற்கு green, பச்சையாக இருக்கிறது. Green color is good for our eyes. Green color நமது கண்களுக்கு மிகவும் நல்லது. இந்த மாதிரி நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்தும் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் இருக்குது. அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நவ் ஒரு டிக்ஷனரி, இது ஒரு புக் மாதிரி இருக்கும், ரொம்ப பெரிய புக்காக இருக்கும். அதே மாதிரி டிக்ஷனரினா உங்களுக்கு என்னன்னு தெரியும். அதில் வார்த்தைகளுக்கு அர்த்தம் கொடுத்துருப்பாங்க. இந்த புக், அதாவது இந்த டிக்ஷனரியை பார்த்தோன்னா உங்களுக்கு என்னென்ன சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண முடியுது. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஃப்ரேம் பண்ணுங்கள். மாடல் சென்டென்சஸ் ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் டிஸ்பிளே ஆகும். திஸ் இஸ் எ புக். இது ஒரு புக். இட் இஸ் எ டிக்ஷனரி. இது ஒரு டிக்ஷனரி. The name of this dictionary is Oxford Essential Dictionary. ஸோ அந்த டிக்ஷனரியோட நேம் சொல்கிறோம் பாருங்கள். The name of this dictionary. இந்த டிக்ஷனரியின் உடைய பெயர், அந்த உடைய அப்படிங்கிறது ஆஃப். The name of this dictionary is Oxford Essential Dictionary. The of, உடைய, இந்த வார்த்தையை வச்சு நிறைய சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுவோம். The students of government college. The students of government college. Government collegeனுடைய மாணவர்கள். The students of government college. So the of preposition ரொம்ப important. The name of this dictionary is Oxford Essential Dictionary. This dictionary is used for learners of English. English learnersக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. English learners use this dictionary often. English learners, இங்கிலீஷ் கற்றுக்கிறவங்க இந்த டிக்ஷனரியை அடிக்கடி யூஸ் பண்ணுறாங்க. அடிக்கடி அப்படிங்கிறதுக்கு மெனி டைம்ஸ், ஆஃபன் அப்படின்னு சொல்லலாம். OFTEN. இந்த டி சைலண்ட் லெட்டர், அதனால் அதை உச்சரிக்கக்கூடாது. ஆஃபன். இங்கிலீஷ் லேர்னர்ஸ் யூஸ் திஸ் டிக்ஷனரி ஆஃபன். We refer dictionary to know the meaning of a word. ஒரு வார்த்தையின் அர்த்தம் கண்டுபிடிக்கிறதுக்கு டிக்ஷனரி ரெஃபர் பண்ணுவோம். If we want to know the meaning of a word, we can get it from a dictionary. நம்மளுக்கு வார்த்தையின் மீனிங் ஏதாவது தெரியணும்னா டிக்ஷனரியிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ 3 விஷயம்: பிளான்ட், ரிமோட் கண்ட்ரோல், டிக்ஷனரி. இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். ரொம்ப சிம்பிளான சென்டென்சஸில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணோம். முக்கியமாக சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணோம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க, அதை நீங்கள் இங்கிலீஷில் சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் விஷுவல் டெஸ்கிரிப்ஷன் பண்ணோம். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் and thanks for your valuable comments.